அனைத்து தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரீம் டெக்னாலஜி. உங்கள் நந்தா. இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான கான்செப்ட். சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இது. இதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்குலாம் ஒயர் வந்து 4 கேமரா ஒயர் வந்து கேமரா பாயிண்ட்லேருந்து டிவிஆர் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ரொம்ப செலவாகும். ஓஸ் எதாவது போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப அவங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும். அந்த ரிஸ்க்குக்கோசரம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஒயரிங் மெத்தடை நம்ம முடிச்சுட்டு அதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் வர மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஒரு கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ca6 வழியாக ஒரு 4 கேமரா இருக்குது. அந்த 4 கேமராவும் ஒரு ca6 கேபிள் வழியாக எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு 4 கேமரா 4 பாயிண்டில் இருக்குது. அந்த 4 கேமரா ஒயரை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாயிண்டில் வச்சு அங்கேருந்து ca6 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் டு 300 மீட்டர் வரைக்கும் நீங்கள் அழகாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பர் கேபிள் தான் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா டீலிங்க் அது மாதிரி காப்பர் கேபிள். நீங்கள் அலுமினி கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ரிசல்ட் வராது. நீங்கள் காப்பர் கேபிள் யூஸ் பண்ணால் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் வரும். நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும், மோஸ்ட்லி காப்பர் கேபிள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 300 மீட்டர்ஸ் வரும் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். அதோட குவாலிட்டி குறையவே குறையாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கேமரா. இது மாதிரி 4 கேமரா, 8 கேமரா, 16, 32 எத்தனை கேமரானாலும் எடுத்துக்கங்க. இந்த கேமராவை நான் பவரில் ப்ளக் பண்ணிட்டேன். அங்கே லோக்கலில் பவர் சப்ளை இருந்தால் பவர் சப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாயிண்ட்டை வந்து வீடியோ பலூன், இதுதான் வந்து சிங்கிள் வீடியோ பலூன். இதே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா யூடிபி பேசிவ் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் இது வந்து ரொம்ப சீப், வெரி வெரி சீப். வெறும் 100 ரூபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு 2000 வேணும் அந்த யூடிபி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஆனால் அது யூஸ் பண்ணால் ஒரு 400 ரூபீஸில் இருந்தாவே நீங்கள் ஈஸியாக அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண சொல்கிறேன். நிறைய பேர் யூடியூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட இது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எண்டை வந்து இங்கே பாருங்கள், இந்த கேமரா கனெக்டில் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா 3+1 கேபிள் எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 மீட்ரு இந்த கேபிளில் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஒரு 10 மீட்ரு இந்த கேபிள் 10 மீட்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 எவ்வளோ வருதோ நீங்கள் 20 மீட்டர் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ca6ஓட 4 பேர் இருக்கும். அந்த 4 பேரில் ஒரு பேர் மட்டும் எடுத்து ப்ளஸ் மைனஸை இதில் ப்ளஸ்ஸும் இதில் மைனஸும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அண்டு மைனஸ் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் 100 மீட்டர் ஒயரை இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் 1 மீட்டர் 2 மீட்டர் நான் கனெக்ட் பண்ணல, 100 மீட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் இருக்குது பாருங்கள், கேபிள் 100 மீட்டர் இது. இதுலேருந்து இன்னொரு எண்டை நான் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாக டிவிஆரில் கொடுத்துருக்கேன். டிவிஆரில் பாருங்கள், நான் வீடியோ பலூன் போட்டிருக்கேன். இங்கே தெரியுங்களா பாருங்கள், வீடியோ பலூன் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே இங்கே என்ன கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலரில் க்ரீன் அண்டு லைட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்டு லைட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சேம் நான் எடுத்து டிவிஆரில் பிஎன்சியில் கனெக்டரில் நான் கொடுத்தாச்சு. இவ்வளோதான் இதோட ஒர்க்கு. இதோட ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பலூனில் ஒரு பேர் உங்களுக்கு செட்டு வரும். இது டிரான்ஸ்மிட்டிங் சைடு, இது ரிசீவர் சைடு யூஸ் பண்ணுங்கள். ஒரு செட்டு வாங்கினீங்க அப்படின்னா 120 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். நீங்கள் யூடிபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட். ஒரு யூடிபி ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 1200 டு 2000 வரைக்கும் வருது. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பலன் பார்த்தீங்கன்னா வெறும் 120 தான். சூப்பராக இருக்கும், ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. இது மாதிரி ஒரு 4 பேர் யூஸ் பண்ணிங்க. இது மாதிரி ஒரு கேபிளில் 4 கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரே ஒரு கேபிளில் 4 கேமரா நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்க, நான் இதில் வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து இதில் வந்து பாருங்கள், நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட் எடுத்து நான் டிவியில் கொடுத்துருக்கேன். அதோட ரிசல்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேபிள் நான் எடுத்திருக்கேன். என்ன கேபிள் பார்த்தீங்கன்னா ca6 ஒயரில் 4 பேர் இருக்கும். அதில் ஒரு பேர் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு கேமராவுக்கு. நீங்கள் இன்னும் 3 கேமரா அந்த பேரில் கனெக்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், ப்ளஸ் அண்டு மைனஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டவுட்டாக இருந்தால் ஒரு முறை பார்த்துங்க. ப்ளஸ் அண்டு மைனஸ் டவுட்டாக இருந்தால் நான் ப்ளஸ் அண்டு மைனஸ் காட்டுறேன் பாருங்கள். இதிலே தெரியும் பாருங்கள், ப்ளஸ் அண்டு மைனஸ் இதிலே இருக்குது. இதை பார்த்துங்க. இதிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் கேபிள், இது வந்து சாதாரணமாக கிடையாது, 100 மீட்டர் கேபிள். அதுவும் அலுமினி கேபிள் தான் எடுத்திருக்கேன், காப்பர் கேபிள் கிடையாது. காப்பர் கேபிள் எடுத்தீங்க அப்படின்னா இதோட குவாலிட்டி அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், அதே அண்டு ப்ளஸ் அண்ட் மைனஸை நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ், ப்ளஸில் க்ரீனும்
மைனஸில் அந்த ஒயிட் க்ரீனும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இன்னும் 3 பேர் இருக்குது. இந்த 3 பேர்லேயும் இன்னும் 3 கேமரா கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி நான் பிஎன்சி கொண்டாந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட சர்க்யூட் இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சர்க்யூட்டு, ரொம்ப ஹெவியான சர்க்யூட்லாம் இல்லை. 100 மீட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு பாருங்கள் வீடியோ காட்டுறேன். நான் எந்த கட் பேஸ்ட்டெல்லாம் எந்த வீடியோவும் கிடையாது, அப்படியே லைவ் வீடியோ தான். இங்கே பாருங்கள் எடுக்குது. நான் கேமராவை மூவ் பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ் காட்டுறேன். அங்கே பாருங்கள், அதில் எதாவது குவாலிட்டி குறைஞ்சிருக்கா? நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் குவாலிட்டி வருது. இங்கே பாருங்கள், அப்படி டவுட்டாக இருந்தால் பாருங்கள், குவாலிட்டியில் எதாவது வேரியேஷன் இருக்கா உங்களுக்கு? அந்த 2 MB குவாலிட்டி அப்படியே வருது, ஃபுல் ஹெச்டி குவாலிட்டி அப்படியே இருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி அப்படின்னா ஃபுல் ஹெச்டி குவாலிட்டி வரும். அப்படியே டவுட்னா இங்கே பாருங்கள், நான் இதோட அவுட்புட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இதே மாதிரி இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட 3 பேரை கனெக்ட் பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரு பேர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் 3 கேமரா அதில் கனெக்ட் பண்ணலாம். நான் ஒரு கேமரா தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து நான் இப்போ டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3+1 கேபிள் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல, இந்த கனெக்டர் இருக்கிற இடத்துல ஒரு 3+1 கேபிள் கொண்டாந்து இந்த இடத்துல கொடுத்துட்டு இதுலேருந்து நீங்கள் எடுத்து டேரெக்டாக அந்த CAT6 வழியாக வீடியோ பலூனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது ஒரு பக்காவான டெக்னாலஜி. இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் 100 மீட்ரு 200 மீட்ரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து வீடியோ பலூனு குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள், ஹெச்டி குவாலிட்டி வீடியோ பலூன் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் கேபிளை வந்து காப்பர் கேபிள், D-லிங்க்கு அது மாதிரி காப்பர் கேபிள் வரதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு 300 மீட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாய்க்கு மேலே வரும். 100 மீட்டர்னா 2200 வரும். அந்த கேபிள் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது அலுமினிய கேபிள். அலுமினிய கேபிளில் பார்த்தீங்கன்னா நான் லைவ்டெக் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே உங்களுக்கு நேம் தெரியும், லைவ்டெக் பாருங்கள், லைவ்டெக் கேபிள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அலுமினிய கேபிள் பியூர். நீங்கள் யூஸ் பண்ணுறது காப்பர் கேபிள் யூஸ் பண்ணுங்கள். இதோட குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சர்க்யூட், ரொம்ப ஹெவியான சர்க்யூட்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான சர்க்யூட். அதோட ரிசல்ட்டு பாருங்கள், அங்கே இருக்குது, பக்காவாக இருக்குது. ஓகே நம்மளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். ப்ளஸ் எனி டவுட்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ எந்த டவுட்னாலும் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இதிலே வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3+1 கேபிளில் எப்படி 3 கேமரா ரன் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எப்படின்னா CCTV இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அவங்க வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு வரணும். எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நான் முன்ன டேரெக்டாக வந்து கேமராவை CAT6 கேபிளை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3+1 கேபிளை ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் ஒரு 50 மீட்டருக்கு தான் போட்டுக்குங்க. நான் இப்போ வந்து பாருங்கள் ஒரு பிஎன்சி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள் பிஎன்சி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிஎன்சி எடுத்துகிட்டு வந்து என்ன கொடுத்துருக்கேன், 3+1 கேபிளில் நான் கொடுத்துட்டேன். இந்த கேபிள் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு 5 மீட்ரு இருக்குது. நான் அதோட நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபீமேல் பிஎன்சி போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபீமேல் பிஎன்சி போட்டு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபீமேல் பிஎன்சி போட்டு இங்கே பாருங்கள் 3+1 பவர் இல்லை, இந்த கேபிளை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் ஒரு ஃபீமேல் பிஎன்சி போட்டு அந்த பிஎன்சியை நான் வீடியோ பலூனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பலூன் வந்து 2 ஒயர் எடுத்துகிட்டு போய் 100 மீட்டர்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 100 மீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி திரும்ப கொண்டு போய் நான் அதே மாதிரி வீடியோ பலூனில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் ஒரு 5 மீட்ரு 3+1 கேபிள் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் எங்கேயாவது கேமரா செட் பண்ணால் ஒவ்வொரு இடத்துல 20 மீட்ரு 5 மீட்ரு 30 மீட்ரு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த 4 கேமரா 3+1 கேபிளை வச்சுக்கிட்டு அங்கேருந்து இந்த 4 செட்டு வீடியோ பலூனை போட்டு இங்கே பாருங்கள், வீடியோ பலூன் 4 செட்டு போட்டு 4 பேர் இருக்குது. 1 2 3 4 பேர். இந்த 4 பேரில் 4 கேமரா கொடுத்து எடுத்துகிட்டு போய் அதை டேரெக்டாக டிவிஆர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் பாருங்கள், அப்படியே டேரெக்டாக நான் டிவிஆர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அங்கே 4 வீடியோ பலூன் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 கேமரா ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், கேமரா பக்காவாக எடுக்குது, எந்த இதுவும் கிடையாது, பக்காவாக இருக்குது பாருங்கள், கிளியராக இருக்குது பாருங்கள், ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியில் வருது, கிளியராக இருக்குது, எந்த இஷ்யூவும் கிடையாது, பக்காவாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்கு தான் 2 வெரைட்டியில் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சேன். நீங்கள் அதை மட்டும் காமிச்சிங்கன்னா அப்படி தான் எடுக்குது, ஏன் சார் இப்படி எடுக்கலின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் இதையும் நான் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.
நீங்கள் கண்டினியூ வீடியோ பாருங்கள்.